கார்டனிங் செய்யலான்னு. இன்னைக்கு செய்யலாமாப்பா? செய்யலாமா, வாமா. இது வந்து என்னன்னாமா கற்பூரவல்லி. இது வந்து கற்பூரவல்லி வந்து நம்ம கடவுள் வந்து நம்ம இந்த உலகத்துல வந்து நிறைய மூலிகை செடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூலிகை இந்த செடி வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஒரு இலையா எடுத்து நம்ம ரோவாவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா கொதிக்க வச்சு தண்ணியாகவும் குடிக்கலாம். ஸோ இந்த செடியோட மகிமை என்னன்னா சளி, நம்மளோட சளியெல்லாம் உடனே நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த செடியை நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துகிட்டு போய் நடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து இது வச்சுருக்கோம், வெற்றிலை. ஸோ இந்த வெற்றிலை என்ன செய்யணும்னாக்கா இது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம நட்டு வச்சுருக்கோம். இது வந்து இப்படியே கொஞ்சம் வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே வந்து நம்ம கார்டனிங் செஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி இதில் ஜாடியில் போட்டு நட்டு வச்சுருக்கோம். ஈஸி டு பறித்து நம்ம சாப்பிட்றதுக்கு. இதுவும் அப்படி தான். இந்த வெற்றிலை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல உள்ள கேஸ் ட்ரபிள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் நம்ம பொதுவாக தெய்வத்துக்கிட்ட தான் வச்சு வணங்குவோம். ஆமாம் இல்லையா? அதனால தான் இந்த செடியெல்லாம் வந்து நம்ம கடவுளாக கொடுத்த மூலிகை செடிகள். ஸோ இப்போ அப்படின்னு இருக்கிறதுல வந்து நீங்கள் இது கூட ஒரு நாளைக்கு ஒரு லீஃப் எடுத்து சாப்பிடலாம். அப்போ நீங்கள் கார்டனிங் செய்கிறப்ப எந்த கார்டனிங் செஞ்சாலும் செடிகள்லாம் வந்து நீங்கள் நடுறப்ப உட்காந்து நடக்கூடாது, இப்படி குனிஞ்சு நடணும், இல்லை நின்றுக்கிட்டு இப்படி நடணும். அதுதான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. செடி வந்து நீங்கள் எப்போ தண்ணி ஊற்றணும்னா சூரியன் அமைந்தான தண்ணி ஊற்றணும். சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த சூரியன் எந்திரிச்சாலும் அந்த தண்ணி ஊற்றினாலும் ரெடி ஆகி அந்த செடிகள் வந்து அந்த வைட்டமின்ஸ் வந்து. ஓகே, இப்போ நீங்கள் நடுங்க. முதல் குழி நோண்டணும். குழி நோண்டி இதை நீங்கள் நடணும். நல்லா டிக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் இது என்ன செய்யணும், இப்படி தான் நடணும். ஓகே, நல்லா டிக் பண்ணிக்கணும். நல்லா டிக் பண்ணிக்கிட்டு செடி பாருங்க, அப்பா கீழே உட்காரல தெரியுங்களா? இப்படி செஞ்சுட்டு மண் தள்ளணும். மண் தள்ளிட்டு ஒரு போல தண்ணி எடுத்து ஊற்றணும். செடிகளுக்கு ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஓகே ஓகே, எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டாங்க இந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றணும். தண்ணி வந்து எப்படி நீங்கள் வந்து சீரம் பண்ணணும்னா இப்படி தான் டைரெக்டாக பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து தண்ணி நீங்கள் எப்போ ஊற்றணும் செடிகளுக்கு? சன்ரைஸ் சன்செட் பிஃபோர். இவங்க சன்செட் டு சன்ரைஸ் பிஃபோர் தான் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த செடிகள் வந்து சன்ரைஸ் ஆனாலும் அந்த வைட்டமின்ஸை அதை வச்சுக்கணும். ஓகே, என்னம்மா கற்றுக்கிட்டோம் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு? அப்பா இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோன்னு, இன்னைக்கு என்னது இந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது ஒற்றுமை இருக்கும், ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கும். ஸோ மற்றும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 3 விதமான மூலிகை செடிகள் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று கற்பூரவல்லி, துளசி, வெற்றிலை. ஸோ 3 இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா பயன்படுத்தலாம். மற்றும் செடிகள் எப்படி நடுறது, செடிகளுக்கு வந்து எப்போ தண்ணி ஊற்றணும்னு சொல்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. முக்கியமாக நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருந்து நம்ம இந்த வேலையை கண்டினியூ செஞ்சுருக்கோம். ஸோ பாண்டிங் இஸ் தேர். ஓகே, பாய்.